முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை பிறப்புக்கும் வாஸ்துக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்கு? சரி, இதுக்கு நேரடியாக பதில் வந்து வாஸ்துப்படி வீடு தப்பாயிடுச்சுன்னா குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லிடலாம். பட் அதுக்கு கொஞ்சம் சயின்ஸாக சில விளக்கம் தரேன். ஆக்சுவலாக வாஸ்து அப்படின்றது வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரதா வாஸ்து. அப்போ சூரிய வெளிச்சத்தில் என்ன இருக்குது? விட்டமின் டி இருக்குது. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலை அப்படின்னா அவங்களுடைய உடல் பாடி சைக்கிளில் வந்து ஹார்மோன்கள் வந்து இன்பேலன்ஸ் ஆகிடும். இன்பேலன்ஸில் ஆச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கும்போது அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆன பிறகும் அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம்ன்ற விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கும். கிடைக்காதுன்றது அர்த்தத்தில் தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ளே சன்லைட்டை முறையாக கொண்டு வர முடியாத கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்தா இயற்கையாகவே அவங்களுக்கு குழந்தை கிடச்சிடும். இது சிம்பிள். அப்போ ஒரு வீடு வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ, அது எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் வடக்கு கிழக்கு இருக்கக்கூடிய ஜன்னல் திறந்தால் வானம் தெரியணும். ஸோ காலை சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன் சார் மதியான சூரிய வெளிச்சம் வந்தால் போதும்பாங்க? அதெல்லாம் இல்லைங்க. காலை சூரிய வெளிச்சம் வரணும். அந்த காலையில் ஒரு 8 மணி 9 மணி 10 மணிக்கு வரக்கூடிய அந்த சன்லைட்டில் தான் இயற்கையான விட்டமின் டி கிடைக்குது. சூரிய பகவான் வந்து நம்ம ஊருக்கு ஒரு அபரிவிதமாக இருக்கிறதுனால அவரை பற்றின முக்கியத்துவம் நமக்கு தெரியல. ஒருவேளை யூரோப் கண்ட்ரிலேயோ இல்லை வந்து யூஎஸ்லேயோ கனடாலேயோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சன்லைட்டுக்காக நம்மளுங்க பல 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் சன்பாத் எடுத்துக்கிறாங்க. ஸோ சன்லைட்டு தான் வீட்டுக்குள்ளே சன்லைட்டு தான் இங்கே அல்டிமேட்டான விஷயம். அப்போ சன்லைட் வரக்கூடிய வீடுகளில் இந்த குழந்தை பிரச்சனை அப்படின்றது இல்லவே இல்லை. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி சென்டர் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருச்சு. ஆமாம். ஸோ இதுக்கு பேசிக்காக என்ன காரணம்னா நம்ம எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு வந்தாச்சு. அப்போ ஒரு வீடு இன்னொரு வீடோட மெர்ஜ் ஆகிட்டே இருக்குது. இந்த ப்ராப்ளம் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னொரு பக்கம் ஒரு புது பிஸ்னஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதுன்னா இண்டிவிஜுவலாக வீடை கட்டி போயிடுவாங்க. இன்றைக்கி நகர வளர்ச்சி பற்றாக்குறை, இடம் பற்றாக்குறை, ஸோ இதெல்லாம் காரணமாக நம்மளே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சாட்டிஸ்ஃபை, அதாவது ஒரு மாதிரி சூழலில் நம்மளே அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஒரு பக்கம் புது பிஸ்னஸும் அவங்களுக்கு வளர்ந்துருச்சு. கண்டிப்பாக. மேலும் வாஸ்து பற்றிய சந்தேகங்களுக்கும் தகவல்களுக்கும் 8220544911 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இதில் வாட்ஸ்அப் வசதி இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.